கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நோன்பு 2. அல்ஹம்துலில்லாஹ், முதல் நோன்பு அல்லாவுடைய கருணை கொண்டு எல்லாரும் பிடிச்சிட்டோம். இன்னைக்கு நோன்பு 2. இந்த 2வது நோன்புல 2வது பிரார்த்தனை துவா. இந்த துவா நிறைய பேர் நிறைய துவாலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, டிவியில சொல்லுவாங்க. இருப்பினும் நமக்குள்ள பேசுறதுன்னா அல்லாவுடைய வார்த்தை, அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்த துவா என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். அது இந்த நாள்ல நம்ம அதிகமான நன்மையில ஈடுபடுறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு செயலும் நமக்கு நன்மை தான். அதுலயும் இந்த நன்மையான காரியத்துல அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி பிரார்த்தனை பண்ண சொல்றோம், அதான் நமக்கு முக்கியம். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதை விட அல்லாஹ் எதை நமக்கு பிரார்த்தனை பண்ண சொன்னார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, நம்ம நினைக்கிறோம். அப்ப அதுலதான் நமக்கு ஈடுபாடு அதிகமாக்கணும். அப்ப ஈடுபாடு நேற்று ஒரு துவாவும் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீன ஹாதனா லிஹாதா வமா குன்னா லினஹ்தி லவ்லா அன் ஹாதனல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்காவிட்டால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். அந்த வசனம் அதை நம்ம 7வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். 7வது அத்தியாயத்துல 43வது வசனமா நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த ஒரு துவா என்ன துவானாக்கா, ரொம்ப சிம்பிள் தான். இது மனப்பாடம் பண்ற துவா தான். என்னன்னாக்கா, அவுது பில்லாஹி, அவுது பில்லாஹ், அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுறேன். அக்கூனமினல் ஜாஹிலீன், ஜாகிலியத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். அவுது பில்லாஹி, அவுது பில்லாஹி, அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினேன். அவுது பாதுகாப்பு தேடினேன் யார்கிட்ட, அல்லாட்ட, படைத்தவன்கிட்ட பாதுகாப்பு தேடினேன். அவுது பில்லாஹி அக்கூனமினல் ஜாகிலின். ஜாகில்னா ஜாகிலியத்திலிருந்து, அதாவது அறியாம இருக்கு பாருங்க, அந்த அறியாம இக்னோரன்ஸ்ல இருந்து நான் விடுபடுறதுக்கு அல்லாஹ்வுன்ட்ட பாதுகாப்பு தர்றேன். இதுல என்னன்னா, இக்னோரன்ஸ்னா அறியாம ஒண்ணு, இன்னொன்னு அந்த அறியாமை விளங்கி கொள்ள ஆசைப்படணும். அந்த ஆசைப்படாம உள்ளதான் இந்த இதுல இருந்து நம்ம விளைக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா சின்ன வார்த்தை அவுது பில்லாஹின்னு அனக்கூனமினல் ஜாகிலின். இது 2வது அத்தியாயம், 2வது அத்தியாயத்துல 67வது வசனம், அல்பக்கரால 67. இதை நம்ம அடிக்கடி ஓதணும். அவுது பில்லாஹின்னு அக்கூனமினல் ஜாகிலின், ஜாகிலத்தை விடுபட்டு. ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய ஜாகிலியம் இருக்குது. அந்த இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஷிர்க்கு தான் மெயின். இந்த சிற்குல நம்ம நவரணும். எல்லாமே சிற்கு மாதிரி இப்போ நமக்கு தெரியுது. அப்போ இதுல நம்ம ஏதாவது ஒரு சிற்கு மாதிரி வாழ தெரிஞ்சாலும், இது சிற்கு மாதிரி தெரிஞ்சாலும் அல்லாட்ட பாதுகாப்பு அவுது பிள்ளாகி ஆனா கூனமல் ஜாகிரத்தை நான் வெளியே வர்றதுக்கு அல்லாஹ் ஒன்றை பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். நம்ம செயல் இருக்கிறதுமே நோன்பு. இந்த நோன்புலாம் பாலடைச்சிடும். நோன்பு நம்ம செய்யற தர்மம் இதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி எடுத்துடும், தூக்கிடும். அல்லாஹ் நமக்கு வான் பண்றான்னா, நீ ஜாகிலத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளு அப்படின்ட்டு. இந்த அத்தியாயத்தெல்லாம் நீங்க படிங்க. இந்த நான் சொன்ன இந்த 2வது அத்தியாயத்தை படிங்க. இப்ப ஒரு நண்பர், இப்ப நான் ஒரு காரணத்துக்கு தான், அவர் இப்ப கடவுள் இல்லைன்னு பெரியார் தான் பேசுவார், அது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதான். அந்த நண்பர் ஒரு திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணி பெரியார் முன்னாடி பெரியார்கிட்ட போய் மாலை மாத்துறாங்க. இந்த பொண்ணு அவர் மாப்பிள்ளை மாலை மாத்துறாங்க, அந்த பொண்ணு இவரு மாப்பிள்ளைக்கு மாலை மாத்துறாங்க. மாலை மாத்திட்டு இப்படி கும்பிடுறாங்க, அப்புறம் பெரியாரை தொட்டுறாங்க, இப்படிலாம் செய்யறாங்கன்னு வைங்களேன். இப்ப இதை எப்படி நம்ம சொல்றோம்னா, அவர் கடவுள் இல்லைன்றா இருப்பாங்க, அவர் மூலியமா நான் சொல்லுவான். இப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்றான் பாருங்க. கண் இருக்குது, அந்த சிலைக்கு கண் இருக்குது, ஆனா பார்க்கல. அந்த சிலைக்கு காது இருக்குது, ஆனா கேட்கல. அந்த சிலை கை இருக்குது, ஆனா தொடல, ஆசீர்வாதம் பண்ணல. அது இல்லாம அந்த சிலைக்கு மேல போடுற மாலை, அதுல போடுற ரோஜா பூ, உதிரி ரோஜா, அதை நவத்திற்கு கூட சக்தி இல்லை. அது மேல ஏதாவது ஒரு ஈ உட்காந்தாங்க, அந்த ஈய கூட தட்டி விடுறதுக்கு சக்தி இல்லை. கை இருக்குது, சக்தி இல்லை. கால் இருக்குது, நடக்கிற சக்தி இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல போய் உங்களுடைய ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்றீங்களே, இது ஜாகிலியா, இதுதான் ஜாகிலியா. இப்ப அந்த மாதிரி ஒரு இடம்லாம் நமக்கு சுச்சுவேஷன் வரும்போது அதுல நம்ம பாதுகாப்பு தேடணும். இதான் ரொம்ப முக்கியம். இது இப்ப நம்ம எந்த வடிவத்துல வேணாலும் நீங்க எடுக்கலாம் ஜாகிலியாவை. அப்ப இதை பார்த்து அல்லாவை தவிர வேற யாருக்கிட்டையும் போய் நம்ம நல்ல செயலை போய் ஒப்புக்கொள்ள சொல்லக்கூடாது.
ஒப்புக்கு வைக்கக்கூடாது. அது எப்படி நீங்களே இது பண்ணீங்க, அதாவது நம்ம செய்கிற ஒரு செயல் வந்து அல்லாஹ்வாலத்தான் அங்கீகரிக்கப்படணும், மற்றவங்க யாராலையும் அங்கீகரிக்கப்படாது. அப்ப அங்கீகரிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய மக்களை நாம ஆகணும், அல்லது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கக்கூடிய செயலை வந்து அறியக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். நிறைய நம்ம வீட்டுல நான் சொல்றது கூட கொஞ்சம் யோசனையா இருக்குது. நம்ம பக்கத்துல நிறைய தவறுகள் இருக்கு. தவறுனா என்ன? தண்ணி அடிக்கிறது தவறுமா, அது பாவம் தான். எல்லா பாவம், அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா அறியாமை கொண்டு இந்த கையை ஏந்திடுறோம். இந்த கையை ஏந்துற இடம்லாம் இருக்கு, டேஞ்சரான இடமா இருக்குது. இப்ப அதைத்தான் அந்த உதாரணம் சொன்னேன். அப்ப அந்த உதாரணத்தை வந்து எல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அதுல தான் அல்லாட்ட வந்து ஜாகிலியா வந்து கேட்கணும். அவுது பில்லாஹி நக்கூன ஜாகிலியா. அதே மாதிரி குரான் இன்னொரு இடத்துல வரும். குரான் ஓதும் போது ஃபர்ஸ்ட் ஐது கரத்தில் குரான ஃபர்ஸ்ட் ஐது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதா கரத்தில் குரானை, நீ குரானை ஓத ஆரம்பித்தால் ஃபர்ஸ்ட் ஐது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்வோட அல்லாஹ்வோட பாதுகாப்பை தேடு, கெட்ட எண்ணத்துல இருந்துங்கிறான். அப்ப அந்த அதுதான் ஜாகிலியாவுடைய ஒரு ஒரு உதாரணம். இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜாகிலியா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு, இதுல நம்ம விடுபடணும். இதுல வந்து நீங்க விடுபடலைன்னா நம்மளோட நல்ல அமுல்லாம் வீணா போறது மட்டும் நான் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா 98வது அத்தியாயம் 98ல 7வது வசனம், அது அல்லாஹ் சொல்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கே ஒரு ஒரு இதா இருக்கும். இதையெல்லாம் ஏன் நம்ம படிக்கணும், படிச்சு பார்க்கணும். பாருங்க, 98வது அத்தியாயம் 7வது வசனம். அவர் பிராமண சித்தாந்தி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இன்னல்லதீன ஆமனும், அவர் எப்படிப்பட்டவர்னா நிச்சயமா ஆமனும் ஈமான் கொள்வார்கள், அமில சாய் நல்ல செயல் செய்வார்கள். வேறு ஈமான் கொண்டோம், நம்ம கொண்டோமா? ஈமான் கொண்டோம். யார் மேல ஈமான் கொண்டோம்? எதன் மீதும் ஈமான் கொள்ளல, அல்லாஹ் மேல ஈமான் கொண்டோம். அப்ப நம்ம ஈமான் வந்து சரி. அப்ப ஈமான வேற விட்டு ஜாலியத்தில் இருக்கிறோம், அதுல இருந்து வெளியே வரணும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஈமான் கொண்டோம், இன்னல்லதீன ஆமனும், நம்ம ஈமான் கொண்டோம். ஒன்னுட்டு அமில சாலிகள், சாலிகான செயல் சொல்லுவோம். சாலிகான செயல் எவ்வளவோ இருக்குது. ஆனா அல்லாஹ் குறிப்பிட்ட சாலிகான செயல் 33 அத்தியாயம் 35 வருஷத்துல கூட அப்படி வருஷலா ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் அப்படி சிங்கிள்லயே சொல்லுவான். அப்ப இந்த இதுல சொல்லும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது நமக்கு என்ன பறக்குதுன்னா, சாலிகான செயல். இப்போ ஒரு ஆணு ஒரு பெண்ணு வீட்டுல எல்லாரும் நம்ம ஆண் பெண்ணை தான் இருப்போம். அப்போ எந்த ஆணோ எந்த பெண்ணோ வீட்டுல உள்ளவங்க நோம்பு பிடிக்கிறாங்கன்னு வைங்க, சாலியான செயல், உண்மையில் சாலியான செயல். இந்த சாலியான செயல் செய்யறவங்க அல்லாஹ் சொல்றான், அவன் ஈமான் விட்டான்பா, எனக்காக நோன்பு வைக்கிறான், எனக்கு நன்றி செலுத்துறான், இந்த நன்றியை வந்து நோன்பு மூலியமா காட்டுறான். ஆகவே இவன் யாருன்னா, நான் படைச்ச பாரு, என் படைப்புல மேற்சிறந்தவங்கிறான். பாருங்க எப்படி பாருங்க. இன்னல்லதீன ஆமனு வமிலு சாலிஹாத்தி, நல்ல செயல் செய்கிறார்களே, உலாய்க்க அவர்கள், எவர்கள் ஈமான் கொண்டு சாலியான செயல், நம்ம ஈமான் கொண்டோம் சாலியான செய்யறோம். இப்ப சொல்றான், அல்லாஹ் சொல்றான் அவர்கள், நம்மளை குறிக்க அவர்கள், உலாய்க்க முழு உலாய்க்க அவர்கள் ஹைருல் பரி, ஹைரு பரியத்தின் பரியா அப்படின்னா என்னுடைய படைப்புகளில் சிறந்த படைப்புங்கிறான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பேர் அந்தஸ்து நம்ம கூட பாருங்க. நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம், அந்த பாவப்பட்ட ஜென்மமாக நாம இந்த நாள்ல, இந்த ரமலான் நாள்ல ரமலானை மதிச்சு அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளை ஏற்று செய்யக்கூடிய நமக்கு வந்து அல்லாஹ் கொடுக்குற ஒரு பட்டம் பாருங்க, ஒரு தகுதி, இந்த தகுதிதான். அதான் நேற்று ஒரு துவா பண்ண பாருங்க, அதே மாதிரி இன்னைக்குள்ள துவா என்ன, அவுது பில்லாஹி நக்கூன மாதிரி ஜாகிலத்துன்னு அல்லாஹ் என்ன வெளியாக்கினீங்க நீங்க படைப்புகள் சிறந்த படைப்பும் நல்லா. இது முக்கியமா தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது 47:33, 47வது அத்தியாயம் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்லயே வந்தது. அந்த அத்தியாயத்தின் பேரு முகம்மது, அந்த அத்தியாயத்தின் பேரு முகம்மது. அந்த 47வது அத்தியாயத்துல 33வது வருஷத்துல இருந்தவங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ விசுவாசிகளே, நம்மளை வச்சனா விசுவாசம் கொண்டு அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூலு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்க. வலா துப்திலு அமாலுக்கும், வலா துப்திலு அமாலுக்கும், உங்க அமலை நாசமாக்கிறாங்க. நேத்து நான் சொன்னேன், புரியுதா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், 31வது அத்தியாயம் 132வது வசனம், மூணாவது அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல 132வது வசனம். அப்போ 3வது அத்தியாயம்னா ஆலமிரான், அப்ப இம்ரானுடைய சந்தை. அதுல வந்து 132வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுல என்ன சொன்னா, யா ஐயோட ஆமனும், ஓ விசுவாசிகளே, அத்தியுல்லாஹ்
அல்லாவை ஏற்றுக்கொண்டு அத்தி ஒரு சூழ பின்படு அல்லாக்கும் துருகும். நீங்கள் அல்லாவுடைய கருணைக்கு உட்படுவீர்கள். அப்ப அல்லாவுடைய கருணைக்கு உட்படுவோம் யாரு? அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்று இந்த வேதத்தை படிச்சுட்டு வர்றாங்க பாருங்க, மறுமையை ஏற்றுக்கிறவங்க அல்லாவுடைய அடியார்கள். அந்த அல்லாவுடைய அடியார், அந்த அல்லாவுடைய அடியார்கள் வந்து ரஹமத்தை அவங்களுக்கு கிடைக்குங்கிறான். அதே மாதிரி அல்லாவை நம்புவோம், அல்லாவுடைய ரசூலை ஃபாலோ பண்ணுவோம், நம்ம அம்மனை நாசமாக்குவோம். எப்படி? இந்த ஜாகிலத்தில் தான். ஜாகிலத்துல வந்து வெளியே வந்துருங்க. அது அது லைட்டா தெரியும், இருந்தாலும் நபர்கள் தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அப்ப ஜாகிலின்னா என்னன்னு உங்க ஆடிப்பெருக்கு கிட்ட கேளுங்க, ஏன் இது ஜாலியா ஜாலி. அப்ப இந்த ஜாகிலியா தான் ரொம்ப டேஞ்சர். இதைத்தான் அதான் அல்லாட்ட நோம்பு பிடிக்கும் போதோ நோம்பு திறக்கும் போது நீங்க கேளுங்க, அவுது பிள்ளாய் நக்கூனங்கள் ஜாகிலியா, ஜாகிலியத்தினால எங்களை காப்பாற்று. இது முக்கியமான துவா. துவா ஓதுங்க என்று கூறி நிறைய செய்யும் வாயிலான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.